ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சோஷியல் டீம் பது சேனல். மண்டே எல்லாருக்கும் இந்த வீக் ஸ்டார்ட் ஆகிடுச்சு இல்லைங்களா? எப்படி ஸ்டார்ட் ஆச்சு, எனக்கு இந்த நாள் எப்படி இருந்தது ஷேர் பண்ணிக்கிறேன் வாங்க. எவ்வளோ ஜாலியாக இருக்கும் பாருங்கள். அப்போ எப்படி இருக்கும் இந்த நாள், ஃபுல் வீடியோ பாருங்கள் தெரியும். ஃபஸ்ட்டு காலையில் லேட்டாக எழுந்தாச்சு. லேட்டாக எழுந்ததுனால என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ மாவை தோசை ஊற்றுறதுக்கு கூட இல்லை, இட்லியாக ஊற்றிட்டோன்னா அது 10 நிமிஷம் வேகிறதுக்குள்ளே அடுத்த வேலையை பார்க்கலான்ட்டு இட்லியாக ஊற்றிட்டு கடகடன்னு அந்த இட்லியே லஞ்சுக்கும் இது பண்ணியாச்சு. தொட்டுக்க இருக்கவே இருக்குது மிளகா பொடி, அவ்வளோதான். ஊட்டிக்கிட்டு கிளம்பியாச்சு. ஒரு 3 கிலோமீட்டர் போன பிறகு தான் அடடா முக்கியமான ஒன்றை மறந்துட்டுமே. எதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், எது முக்கியமானதாக இருக்கும். அதே தான் மொபைலை விட்டு போயிட்டேன். இப்போ ஒரு பெரிய ட்ராபேக் என்னென்னா, யார் நம்பருமே பைகாட்டிங் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நம்புங்க, யார் என் நம்பர் தவிர வேறு யார் நம்பரும் பைகாட்டிங்கில் இல்லை. அப்படியே கால் பண்ணியே நம்பர் பைகாட்டிங்கே கிடையாது. ஸோ அதனால் திரும்ப மொபைல் எடுத்துகிட்டு போயாச்சு. அங்கே அடித்து பிடிச்சி டிராஃபிக்கில் போயிட்டு எங்கடா லேட் ஆகிடுமோன்னு பார்த்தேன். ஒரு 10 நிமிஷம் முன்னாடி போயிட்டேன். குட் கேர்ள். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, அங்கே நம்ம ஒன்று நினைப்போம், நடக்கிறது ஒன்று. சரிங்களா? வேறு மாதிரிலாம் நடந்தது, முடிஞ்சாச்சு. சரி கிளம்புற டைம் கிளம்பியாச்சு. கிளம்பின உடனே வழக்கமாக வர ரூட்டை தாண்டி இன்றைக்கி சுற்றுன்னு பாருங்கள். எப்படி தான் அது அந்த ரூட்லாம் மாறித்துனே தெரியல. எனக்கு தெரியலையா, இல்லை நான் வேறு ரூட் போயிட்டேனான்னு தெரியல. வண்டி எங்கெங்கே போச்சு, அப்படியே ஒரு 10 நிமிஷம் வேஸ்ட்டாக போச்சு. அதுக்கப்புறம் அடித்து பிடிச்சின்னு வந்தாச்சா. நம்மளுடைய டியூஷன் ஒர்க்லாம் பார்த்துட்டு ரிட்டர்ன் வரும்போது சரி நைட்டுக்கு நம்ம மட்டும்தானே டிஃபன் ஏதாவது வாங்கிட்டு வந்துடலான்ட்டு வழக்கமாக ஒரு அம்மா பொண்ணு அம்மம்மா 3 பேர் சேர்ந்து ஒரு சைவம் ஒரு இட்லி கடை வச்சுருப்பாங்க. ஸோ அவங்கள இத்தனை நாள் நான் பார்த்துட்டு ஹாய் தான் சொல்லிட்டு வரும், வாங்கினதே கிடையாது. சரி இன்றைக்கி வாங்கலாமேன்னு சொல்லிட்டு போயிட்டேன். இட்லி பார்சல் சொல்லிட்டேன். மசால் வடை சுட சுட போட்டிருந்தாங்க, அதையும் பார்சல் சொல்லிட்டேன். ஜிபேயில் எவ்வளோன்னு கேட்டாங்க, 72 ருபீஸ்ன்னு போடுறேன். ட்ரை டு யுவர் சர்வர் இஸ் நாட் அவைலபிள், ட்ரை அனதர் அக்கௌண்ட். ஒரு அக்கௌண்ட்லேயே நமக்கு இருக்கா இல்லையான்னு செக் பேலன்ஸ், ட்ரை அனதர் அக்கௌண்ட், ட்ரை லேட்டர். அடடா நமக்கு நேரம் இப்படி தான். சரி வா பார்த்தா சரி பசி. வீட்டுக்கு வந்தா காத்தால வச்ச இட்லி, நான் இன்னும் இப்படியே தான் இருக்கேன். மரியாதையாக என்ன சாப்பிடுன்னுச்சு. அந்த இட்லியே எடுத்து வச்சுட்டு மிளகா அப்படியே தொட்டுண்டு சாப்பிட்டுட்டு பிறகு தான் வீடியோ எடுக்கிறேன். எனக்கு டே இப்படி தான் போச்சு. ஸோ காசோட அருமையை இன்றைக்கி தான் நான் உணர்ந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். காசு கையில் எப்பயுமே எடுத்து வச்சுக்கணும் அப்படிங்கிறத. அந்த அம்மா சொன்னாங்க, அக்கா நீங்கள் நாளைக்கு கொண்டு வந்து கொடுங்கக்கா, அதனால் என்னக்கான்னாங்க. இல்லை பரவாயில்லம்மா, வேண்டாம் அப்படின்னு. பரவாயில்லக்கா அதனால் என்னக்கா, உங்களுக்கு கொடுக்கலன்னா அப்புறம் என்னக்கான்னாங்க. ஐயோ பாய்மான்னு சொல்லிட்டு வந்துட்டேன். ஸோ மொபைலை நம்பி போகாதீங்க, கையில் 100 ரூபாவது எடுத்து வச்சுட்டு போங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.